பர்சன்டேஜ் ரிலேட்டடாக மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டிஎன்பிஎஸ்சி 2025லேருந்து பிஒய்க்கு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் காட் 30% ஆஃப் maximum mark in the examination failed by 10%, 10 marks. However, Ball who took என்ன சொல்லிருக்காங்க, the same examination got 40% of total marks and got 15 marks more than passing mark னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாஸ் மார்க் என்ன வரும்ன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் தமிழில் ரீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்ற பர்சன் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண் எவ்வளோ இருக்காது அதிகமாக எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ தேர்வில் தேர்ச்சி பெறதுக்கு எவ்வளோ மினிமம் மார்க் இருந்திருக்குன்றதான் அவங்க கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் மார்க் ஃபைன் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பாசிங் மார்க் ஃபைன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் பண்ண போகிறோம். அஸ்யூம் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ வேணும்னு நல்லா பாருங்கள். நம்ம கொஸ்டின் பொறுத்த வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு பீட்டர் என்ற பர்சன் பார்த்தீங்கன்னா 30% மார்க் எடுத்திருக்காரு மேக்ஸிமம் மார்க்லேருந்து. அதாவது எப்படி எடுத்துக்கலாம், 30%, அதாவது 30% ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் மார்க்லேருந்து 30% எடுத்துக்கிறோம். எவ்வளோ மார்க் அவருக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவைப்படுது, 10 மார்க்ஸ் எடுத்திருந்தால் அவர் பாஸ் ஆகிருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், பால் என்ற ஒரு பர்சன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, 40% மார்க் செக்யூர் பண்ணியிருக்காரு டோட்டல் மார்க்லேருந்து பார்க்கும்போது. ஆனால் 40% செக்யூர் பண்ணனால அவருக்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குது, பாசிங் மார்க்கோட ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால லெஸ் பண்ணிடுறோம். ஆனால் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த மார்க்கில் 10 ஆட் பண்ண தான் பாஸ் மார்க் வரும். இவர் பால் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 40% 15 மார்க் லெஸ் பண்ண வரும். அப்போ 2 மார்க்குமே நமக்கு பாசிங் தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கலாமா, ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாமா. எப்படி போடலாம், 30 டிவைடட் பை 100. ஸோ பர்சன்டேஜ் 1/100ன்னு சொல்லுவோம், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு வந்துடும். ஈக்குவல் என்ன சொல்லலாம், 40 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிடலாம் -15. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 30x ப்ளஸ் 10 இன்ட்டு 100 இன்ட்டு 10 ஈக்குவல் என்ன சொல்லலாம், 1000 சொல்லிடலாம், டிவைடட் பை 100. ஸோ அடுத்து இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும், 40x மைனஸ் 1500 டிவைடட் பை 100ன்னு வந்துடும். ஆனால் ரெண்டுமே டினாமினேட்டில் 100 இருக்குங்களா, 100 கேன்சல் பண்ணிடலாம், பேலன்ஸ் நமக்கு இது இருக்கும். அப்போ எக்ஸோட டேர்ம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க, பேலன்ஸ் நியூ நம்பர் மட்டும் என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருக்கு. அப்போ எப்படி சொல்லலாம், 40x மைனஸ் 30x என்ன சொல்லலாம், இங்கே 1000 ப்ளஸ் 1500. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம், 1500. ஸோ அப்போது நமக்கு 2500 வந்துருமா. 2500 இன்ட்டு நம்ம ஈக்குவல் என்ன சொல்லலாம், 10xன்னு சொல்லிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னவாக இருக்கலாம், ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 215 வந்திருக்கும். ஆனால் நமக்கு பாஸ் அதாவது மேக்ஸிமம் மார்க் இது என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் மார்க் ஈக்குவல் நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க, 215 சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்க்கும்போது இது 30% எக்ஸ் ஈக்குவல் டு 215 நினச்சுன்னா இதுலேருந்து 30% எடுத்துட்டுக்குன்னு என்ன பண்ணலாம், 10 ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் எடுத்தாலும் சரி, இந்த டேர்ம் எடுத்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கிறேன். 30 டிவைட் பை 100 இன்ட்டு என்ன சொல்லியிருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 250. அடுத்து என்ன வரலாம், ப்ளஸ் 10 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பாஸ் மார்க் கிடச்சிரும். அப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே ஒரு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு அப்போ என்ன வந்திருக்கும், 3 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 75 வந்துருமா. 75 ப்ளஸ் 10ன்னு போட்டோம்னா நமக்கு வேல்யூ என்ன வரலாம், 85 வந்திருக்கும். அப்போ 85 நமக்கு என்னவாக இருக்கலாம், பாசிங் மார்க்னு சொல்கிறோம், பாசிங் மார்க்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்போது நமக்கு சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 85ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா, ஆன்சர் ஈக்குவல் டு சி 85ன்னு இருக்கும். சரி, ஓகேவா சார், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.